குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 31 to 35 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரிஜினலாக எத்தனை கேட்டகரி வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருந்தாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அதோட நேச்சரை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்தோம் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், தென் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. இந்த மாதிரி 7 கேட்டகரிஸ் வந்து ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் ப்ரெசென்ட் ஆயிருந்தது. ஓகேங்களா, க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இந்த இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கு இல்லைங்களா ஆர்டிகல் 31, இந்த ரைட்டை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்காக சிட்டிசன்ஸ் வந்து கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலியம் வந்து பார்த்திங்கன்னா அது எவால்வ் ஆகிருக்கும். ஸோ ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் ரிலேட்டடாக ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக ஒருத்தரோட லேண்டை வந்து அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் கோர்ட் சிஸ்டத்தில் ஃபைல் பண்ணியிருப்பார். உடனே அவருக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து கோர்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லார்ஜர் பீப்புளுக்காக ஒரு பெனிஃபிட் பண்ணும் போது சிங்கிள் பர்சனோட ரைட்டை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடோட ரீசன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் சிஸ்டம் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஓவர் த பீரியடில் இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து நடந்திருக்கும். அதனால தான் ஸோ இது பெரிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கிறதுனால அந்த ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கும் போது நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணணும்னா ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் லீகல் ரைட்டாக போகும்போது அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஈவன் தோ ப்ரொடெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ரைட்டை கம்பேர் பண்ணும்போது லீகல் ரைட்டுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் தான் 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா, இது ஆர்டினரி லாஸ் மூலம் தான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆனால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தப்போ மேண்டேட்ரியாக காம்பன்சேஷன் கொடுக்கணும், எல்லாருக்குமே கொடுக்கணும். மேண்டேட்ரினா இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பர்சனோட லேண்ட் அக்வயர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த லேண்டோட வேல்யூ எவ்வளவோ அந்த பணத்தை வந்து கொடுத்தாகணும். ஸோ மேண்டேட்ரியாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அதை தான் வந்து இந்த லீகல் ரைட்டாக மாற்றினப்ப சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டோட டிஸ்க்ரிஷன், கொடுக்கலாம் இல்லை கொடுக்காத போகலாம் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க லீகல் ரைட்டாக மாற்றினதுக்கப்புறம். பட் ஈவன் தோ லீகல் ரைட்டாக மாறினாலும் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் 2 பேருக்கு மட்டும் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸை மட்டும் வந்து அவங்க டெலீட் பண்ணலை. எப்போ கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆர்டிகல் 3029 மைனாரிட்டியோட ப்ரொடெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். சேம் தான் இங்கேயும். ஸோ மைனாரிட்டியோட லேண்டை அக்வயர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுத்தாகணும் ஸ்டேட்டு. ஸோ இது ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து லேண்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க, ஒரு 2 ஏக்கர் தான் வச்சுருக்காங்க. அந்த 2 ஏக்கரையும் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் பர்பஸ்க்காக கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த லேண்டோட லிமிட் வித்தின் த சீலிங் லிமிட்டுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த 2 சுச்சுவேஷன் தவிர மீதி எல்லா சுச்சுவேஷன்லையும் கவர்மெண்ட்டோட டிஸ்க்ரிஷன்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. பட் மேண்டேட்ரி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதுதான் இப்போ ப்ரெசண்ட்டாக ஆர்டிகல் 31 இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ ஆர்டிகல் 31 மட்டும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இல்லை, இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 19(1)(f) அந்த கேட்டகரியிலையும் இருந்திருக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் ஒரு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி முன்னாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 300A வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, லீகல் ரைட்டாக மாற்றிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ரைட் போனால் ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டர் தான் பிஆர் அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். எதனால் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே நம்ம அஃபெக்ட் ஆகும்போது கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் சிஸ்டத்தை வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ரைட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு.
ஸோ அன்வான்டாக என்னோட ரைட்டை டேக் அவே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஆனால் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஆர்டிகல் 32லேயே வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அம்பேத்கர் சொல்லியிருப்பார், இவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஆர்டிகல் 32 இல்லைன்னா இந்த கொடுத்த எல்லா ரைட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இல்லை. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்டு ஃபண்டமெண்டல் ரைட்லேயே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 32வை மென்ஷன் பண்ணியிருப்பார். அதனால தான் அதை ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் பார்த்தோம். ஸோ அதில் இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இப்போ இது ரிலேட்டடாக ஏதாவது கேசஸ் ஃபைல் பண்ணலாம், இப்போ நம்மளோட ரைட்டை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஆர்டிகல் 32ல் இருக்க ரிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஹைகோர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட் இல்லாமல் லீகல் ப்ரொவிஷன்ஸ்க்காகவும் மற்ற ஆர்டினரி ரைட்ஸ்க்காகவும் இந்த ரிட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிட்டை 5 கேட்டகரியில் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ். ஸோ அதோட இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னா டு ஹாவ் தி பாடி ஆஃப். ஸோ அதிலேயே நம்ம பார்த்தோம்னா தெரியும், டு ஹாவ் த பாடி ஆஃப்னா ஒரு பர்சனை வந்து முன்னாடி கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட மீனிங்கு. ஸோ நார்மலாக இந்த ரிட்டை எதுக்காக ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து காணோம், ரொம்ப நாளாக காணோம், எங்கே போனாருன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்சனை கொண்டு வர்றதுக்காக மேபி அந்த கன்சர்ன் பர்சனோட ரிலேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கேஸ் நம்ம ஹேபியஸ் கார்பஸ் வந்து ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோன்னா உடனே அந்த கன்சர்ன் யாரை வேண்டி நம்ம கேட்குறோமோ அந்த பர்சனை வந்து கோர்ட்டு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரீசன்ஸ்க்காக அந்த பர்சனை வந்து டீடைன் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனை ஏதாவது ஒரு கேஸுக்காக டிடைன் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ ஒருவேளை அது லீகலாக இருக்கிற பட்சத்தில் அந்த பர்சனை வந்து சரி அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை இல்லீகலாக டீடைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை செட் தம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம நார்மலாக ஹேபியஸ் கார்பஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ஹேபியஸ் கார்பஸ் ரிலேட்டடாக ஃபைல் பண்ணியிருப்பாங்க. லாங்கஸ்ட் சர்விங் கேசஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்டிஸ் சந்துரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் அரௌண்ட் 11 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த கேஸை யார் மேலே ஃபைல் பண்ணலாம் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா கவர்மெண்ட் மேலே பண்ண முடியும். ஈவன் ப்ரைவேட் பர்சன், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் யாராக இருந்தாலும் சரி இல்லீகலாக இன்னொரு பர்சனை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க மேலே வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஹேபியஸ் கார்பஸ். தென் செகண்ட் ரிட் என்னென்னா மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா கமாண்ட். ஸோ கமாண்டுங்கிறது நமக்கு தெரியும், ஒரு இடத்துல இருந்து ஆர்டர் பாஸ் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல கமாண்டுங்கிறது யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் அவங்களோட டியூட்டியை செய்யாமல் மறுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கோர்ட் சிஸ்டம் வந்து கமாண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அது உங்களோட டியூட்டி, மேண்டேட்ரி டியூட்டியாக இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அதாவது கோர்ட் சிஸ்டம் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேண்டமஸ். இந்த இடத்துல சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சன் தான் பண்ணணுங்கிறது இல்லை, வேறு யாராவது அதை பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து அதை பண்ணலாம் அப்படிங்கிற போது இவங்க மேண்டேட்ரியாக வந்து அதை இம்போஸ் பண்ண முடியாது. மற்றபடி அந்த பர்சன் தான் அந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து மேண்டமஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். இப்போ கூட ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ கோர்ட் சிஸ்டம் வந்து சில கவர்மெண்ட்டுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து நாங்கள் கமாண்ட் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஒப்பீனியன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கமாண்ட் பாஸ் பண்ணுறதுக்கும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ கோர்ட் சிஸ்டம் வந்து கமாண்ட் வந்து யாருக்கு இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னா பிரசிடென்ட், கவர்னர் இவங்களுக்கெல்லாம் வந்து கமாண்ட் வந்து பாஸ் பண்ண முடியாது. இது மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி செய்ய எங்கே கொடுக்க முடியுமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கமாண்ட் வந்து பாஸ் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ரிட் என்ன அப்படின்னா ப்ரொஹிபிஷன். த நெக்ஸ்ட் ரிட்டு செர்டியோரரி. இந்த 2 ரிட்டுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இது ரெண்டுமே வந்து கோர்ட் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அங்கே இஷ்யூ பண்ணுறது, அதாவது ஹையர் அத்தாரிட்டியிலேருந்து லோயர் அத்தாரிட்டிக்கு இஷ்யூ பண்ணுறது தான் இந்த 2 ரிட்டும். இதில் ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது அதுலேயே மீனிங் இருக்கும், ஃபார்பிட், தடுக்கிறது.
ஸோ இது எந்த சமயத்தில் கோர்ட் சிஸ்டம் வந்து தனக்கு கீழே இருக்கிற லோயர் கோர்ட்டை தடுப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்காங்க, அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அந்த கேஸை எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு வேளை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இது வந்து உங்கள் லிமிட்டை தாண்டி வருது, அதனால் நீங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸ்டாப் பண்ண முடியும். இதுதான் ஃபார்பிட்னு சொல்லுவாங்க. சேம் வேல தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறது வந்து செர்டியோரரி. அது என்ன மீனிங் என்னென்னா, டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. இதுவுமே ஹையர் அத்தாரிட்டி, ஹையர் கோர்ட்ஸ்லேருந்து லோயர் கோர்ட்ஸ்க்கு பாஸ் ஆகிறது தான். இங்கே என்ன அப்படின்னா, அதை விட அட்வான்ஸ்டாக இப்போது ஒருவேளை மெட்ராஸ் கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டை தாண்டி அப்படின்னா, இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆர்டரையே வந்து கேன்சல் பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும், கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதை விட ப்ரொஹிபிஷனை விட இது பார்த்திங்கன்னா இது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். ஸோ அதனால தான் இதை வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ் வெல் அஸ் க்யூரேட்டிவ்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து ப்ரொஹிபிஷன் வந்து தடுப்பாங்க, செர்டியோரரி வந்து ஆர்டரையே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ரெண்டு ரிட்டுமே ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு உள்ளே தான் ரன் ஆகும், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா போகாது. தென் லாஸ்ட் ரிட்டு என்ன அப்படின்னா கோ வாரண்டோ. இதோட மீனிங் என்னென்னா பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். ஸோ இது சிம்பிள் தான். இது வரைக்கும் பார்த்த 4 ரிட் மோஸ்ட்லி இது வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் கோவாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பர்சன் வேணாலும் கோவாரண்ட்டை வந்து ஃபைல் பண்ணலாம். கன்சர்ன் பர்சன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூட இந்த ரிட்டை வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ அப்படி என்ன ரிட் இது அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பப்ளிக் ஆஃபீஸ் இருக்குது, அந்த பப்ளிக் ஆஃபீஸை ஒரு எலிஜிபிள் பர்சன் போகாமல் இல்லீகலாக வேற ஒரு பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை ஆக்குப்பை பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கொஷின் கேட்க முடியும். ஸோ என்ன பேசிஸில் அந்த பர்சனுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு நம்மளால் கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ சில நேரம் இப்போ டிஜிபி போஸ்ட்டு இல்லை இம்பார்ட்டன்ட் போஸ்ட் வந்து ஒருத்தருக்கு வர வேண்டியது இன்னொருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதுதான் கோவாரண்டோ. இது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்த அதர் ஸ்டேட்ஸில் கூட சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டு வந்து ஃபைல் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பேசிக்கான 5 ரிட்டு. இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காகவும் இந்த ரிட்டை யூஸ் பண்ணலாம், இல்லை சில நேரம் ஹைகோர்ட்ஸ் வந்து லீகல் ரைட் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக கூட இந்த ரிட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணால் ஆர்டிகல் 32, இதே ஹைகோர்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 226. இதில் வேற என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் த்ரூ அவுட் இந்தியா எங்கே வேணாலும் இந்த ரிட்டை வந்து யூஸ் பண்ண முடியும், எங்கே வேணாலும் கேசஸ் வந்து எடுத்து நடத்த முடியும். ஹைகோர்ட்னா அவங்களோட லிமிட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்னா தமிழ்நாடோட டெரிட்டரியில் மட்டும்தான் இந்த ரிட்டை வந்து யூஸ் பண்ண முடியும், மற்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் 5 ரிட்டு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து கமாண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக தடவை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேசஸில் ஹேபியஸ் கார்பஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 32ஓட இம்பார்ட்டன்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 33. ஸோ இந்த ஆர்டிகல் 32ஓட அந்த கேட்டகரி எல்லாம் முடியுது. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஆர்டிகல் 12 and 13 வந்து ஜஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன லாஸ் இருக்குது, யார் லாஸ் கிரியேட் பண்ண முடியும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாஸ் இருக்குது, என்னென்னலாம் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் 14லேருந்து 32 வரைக்கும் கேட்டகரி பார்த்தோம். இதில் 31 வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக இல்லை. தென் அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 ரைட்ஸ் இருக்கும், ஆர்டிகல் 33, 34, 35. இதில் 33 எதை டீல் பண்ணுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸே தான். ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட், அது எந்த மாதிரி அக்கேஷனில் அப்படிங்கிறத தான் இந்த ஆர்டிகல் 33ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் யாரை சொல்ல வராங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிற பீப்புளுக்கு சில நேரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் ஆர்டிகல் 33ல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டில் இருக்கவங்க சில நேரம் ஆர்டரை வந்து ஒபே பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஒரு நேஷ்னல் இஷ்யூ வருது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு வரும்போது இந்த இடத்துல அவங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது செஞ்சாகணும். இந்த இடத்துல வந்து சில நேரம் கான்ட்ரவர்சியில் ஒரு சிலர் வந்து எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது, இதை நான் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பப்ளிக் டியூட்டி, ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டியில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து ஃபேஸ்புக்கு இல்லை சோஷியல் மீடியாவில் எதுவும் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்டல் ரூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இந்த இடத்துல அவங்க வந்து மேபி எனக்கு ஆர்டிகல் 19 கீழே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டுமே வந்து கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன ப்ரிவைல் ஆகும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஸோ அந்த கன்சர்ன் பர்சன் வந்து டிபார்ட்மெண்ட்டோட கோட்ஸ் அண்ட் ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா மதிக்கணும். இந்த இடத்துல ஆர்டிகல் 19 வந்து லிமிட்டட் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 33ல் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஃபோர்ஸஸில் இருக்கவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து லிமிட்டட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 33. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 34. இது வந்து ஒரு இம்ப்ளிசிட் லா இல்லை இம்ப்ளிசிட் ரூல்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சிம்பிளாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு சில நேரம் சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா மார்ஷியல் லா இல்லை மிலிட்ரி ரூல் அப்படிங்கிற அந்த டேர்மில் வந்து மென்ஷன் ஆகிருப்பாங்க. அதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 34. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு இங்கே எக்ஸ்ட்ரா பவர் வருது. எதுக்காக அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு பவர்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பவர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். அந்த டைம் அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இது நிறைய டைம் வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். ஆப்ஸ்பான ஒரு ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து சில தேவையில்லாமல் சில பர்சன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேசஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இந்த லாவை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் ஆப்ஸை பாஸ் பண்ணால் அவங்க எடுத்த எந்த ஒரு ஆக்ஷன்ஸையும் கோர்ட் சிஸ்டத்தால் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து அன்லிமிட்டெட் பவர் வந்துடும். அன்லெஸ் அன்டில் நிறைய பேர் இறந்துட்டு அது ஒரு அன்வான்ட் ஆக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் கோர்ட் சிஸ்டம் வந்து கொஷின் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் கண்டெம் பண்ண முடியாது. ஸோ இந்த லா தான் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ரவர்சி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆர்டிகல் 34 அப்படிங்கிறது என்னென்னா மிலிட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்ன அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சியும் மிலிட்ரி ரூலும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நேஷ்னல் எமர்ஜென்சிங்கிறது ஆர்டிகல் 352 கீழே சில ப்ரொவிஷன்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இல்லை ஆர்ம்டு ரிப்பலியன், இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த மாதிரி மிலிட்ரி ரூல்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். நார்மலாக அங்கே இருக்கிற சிவிலியன் அத்தாரிட்டி போலீஸ்க்கு பவர் இருக்காது. இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. பட் நேஷ்னல் எமர்ஜென்சியிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. ரெண்டும் ஒரே கைண்ட் ஆஃப் ஆக்ட் கிடையாது. தென் லாஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஆர்டிகல் 35. ஸோ இந்த இடத்துல என்ன சிம்பிளாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக யாரால் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் அத்தாரிட்டி யாருன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ அதை பற்றி தான் இதில் பேசியிருப்பாங்க. மற்றபடி ஸ்டேட் அசம்பிளியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1950 இப்போ 2025 வந்திருக்குன்னா இவ்வளோ இயர்ஸில் வந்து சில நேரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கல் 19 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். கான்ஸ்டியூஷன் எழுதும் போது அவங்க கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 19 வந்து அன்லிமிட்டெட் பவர் கிடையாது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒருவேளை செக்யூரிட்டி இல்லை த்ரெட்டு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பீச் இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற ப்ரொவிஷனை ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது லேட்டராக கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணது. இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 16, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம் 44th அமெண்ட்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணது. இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சேஞ்ச் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. மற்றபடி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கு கிடையாது. ஸோ ஒரு வேளை இப்போ புதுசாக ஒரு சேஞ்சஸ் வரணும் இல்லை ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பில் பாஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சை வந்து கொண்டு வருவாங்க. அதுதான் இது வரைக்கும் இருக்கிற கண்டிஷன்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக எது நம்ம எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 இருக்கு இல்லைங்களா, கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரிட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.